வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப ஸ்வீட்டான தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். 1 கப் துருவின தேங்காய், அதே 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1.5 டீஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 ஏலக்காவை லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய். ஃபஸ்ட்டு ஒரு வெறும் பேனில் நம்ம வச்சுருந்த கடலை மாவு சேர்த்துட்டு வறுத்து எடுக்கணும். அது வாசனை வரும். அந்த மணம் வரும்போது நம்ம எடுத்துடலாம். அதை விட மேலே வச்சோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும், கருகிரும். பாருங்க, கொஞ்சம் இந்த மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுத்து இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். அப்புறமா அதே பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் வறுத்து எடுக்கணும். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். செவந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா அது கூட இன்னும் மீதி இருந்த நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காயெல்லாம் நெய்யில் ஒரு வாட்டி மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா தேங்காயில் மிக்ஸ் ஆகிட்டு நெய். இனி நாம் வச்சுருந்த சர்க்கரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். தீயை வந்து சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைனா தேங்காய் வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், இனி நம்ம வச்சுருந்தா கடலை மாவு உள்ளே சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா சர்க்கரை வந்து ஈரப்பதம் இல்லைன்னா கரையாது. அதனால் நம்ம கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துருக்குறோம். நிறைய ஊற்றிடாதீங்க. 1/4 கப்பை விடையும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இனி இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காவை உள்ளே சேர்க்கணும். கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் உள்ளே சேர்க்கணும். சேர்த்துட்டு இது எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி இந்த மாதிரி தட்டையான ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த ரவுண்டாக வர மாதிரி நல்லா இதை கொஞ்சம் விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை நாம் இப்போது கட் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அது கொஞ்சம் ரொம்ப இறுகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப இழுத்து விடாமல் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு வாட்டி கூட நீங்கள் இதை அந்த லைனுக்கு மேலே இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு.
அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான தேங்காய் பர்பி. நம்ம எந்த டிசைனில் நம்ம எடுக்கணும்னு விரும்புகிறோமோ அந்த மாதிரி டிசைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. கடைக்கு போனாலும் இந்த ஸ்வீட்டை அவங்க கேட்கவும் மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன சின்ன டிஷ்ஷெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். தேங்காய், சர்க்கரை இந்த ரெண்டுமே இருந்தாலே நம்ம வீட்டில் இதை செஞ்சிடலாம். நிச்சயமாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.